ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு இட்லி. ஸோ இது ரொம்பவுமே ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்து தனியாக ஊற வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவு, அது கூடவே அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி, அரை கப் அளவுக்கு அது தனியாக ஊற வச்சுருக்கேன். அரிசி கூடவே உளுந்தும் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறினோடனே ஃபஸ்ட்டு இட்லி அரிசியும் உளுந்தையும் வெந்தயத்தெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். இது 3/4 பாகம் நல்லா அரைப்பட்டவுடனே அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த கம்பையும் அது கூடவே ஆட் பண்ணி நல்லா நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு 6 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. 6 மணி நேரம் கழித்து நல்லா புளிச்சிடும். நம்ம மாவு அரைக்கும் பொழுதே தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்து ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். அடுத்து 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கும். அடுத்து இட்லி ஊற்றினோம்னா இட்லி தட்டில் இந்தமாரி இட்லி ஊற்றி எடுத்தோம்னா சூப்பரான ஸ்பான்சியான பஞ்சு போல் கம்பு இட்லி ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவுமே ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.